நான் வளரணுன்றதுக்காக வரல, உங்களை எல்லாம் வளர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். அதனால் திரும்பவும் சொல்றேன், நாம் ஒன்றுபட்டு பயணிப்போம். நான் இன்றைக்கு தேசிய செயலாளர், நாளை என்ன பொறுப்பு இருக்கு எனக்கே தெரியாது. நாளைக்கு இங்க வந்து உட்கார சொன்னா நான் உட்காந்து வேலை செய்வேன். ஆனா இதே ஸ்பீடுல வேலை செய்வேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த கட்சியில உறுப்பினரே இல்லை. நான் 2 வருடங்கள் பாரத பிரதமருடைய திட்டங்களை தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செஞ்சேன். 2 வருடங்கள்ல 3 முறை வெட்டு வாங்கி இருக்கிறேன். 3 முறை ஐசியூக்கு போயிருக்கிறேன். 10 முறை அடிச்சிருக்கிறாங்க, தாக்கப்பட்டிருக்கிறேன், மண்டை உடைபட்டு இருக்கிறது. கட்சியின் உறுப்பினர் கூட இல்ல. இப்படிதான் உட்கார்ந்து இருப்பேன். கூட்டத்தோட கூட்டமா தான் உட்கார்ந்து. பல இடங்களில் என்னை அழைக்க மாட்டார்கள், அவமானப்படுத்துவாங்க. அலையா விருந்தாளியே போய் உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன்? இந்த கட்சி மேல எனக்கு இருக்கிற பிரியம், பாசம். இந்த கட்சி இருந்தாதான் உண்மையானுமே இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பே தவிர, இல்ல நாளைக்கு கலவரமோ பிரச்சனையோ வந்தா யார் பாதுகாப்பா? எல்லாம் இங்க பேசுறவங்க விட்டுட்டு ஓடி போயிருவோம். அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா இங்கு நல்ல இஸ்லாமியர்கள், தேசபக்தர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக நான் அவமானப்பட்டா பரவாயில்ல, அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, என்னை கேலி பொருளாக்கினாலும் பரவாயில்ல, 2 வருஷம் உட்கார்ந்து ஒவ்வொரு இடமா வேலை செஞ்சேன். இந்த கட்சியில எல்லாருக்குமே இயல்பா தெரியும். ஒண்ணு மண்டல இருந்து பொறுப்பு கிடைக்கும், கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் இருந்தா மாவட்டத்தில இருந்து பொறுப்பு கிடைக்கும், பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருந்தா மாநில அளவுல கூட ஒரு ஸ்டார்டிங் பொறுப்பே கிடைச்சது. ஆனா இந்த கட்சியில் உறுப்பினராகவே இல்லாத என்னை எடுத்ததுமே ஒரு தேசியத்தின் செயலாளராக, சிறுபான்மை சமூகத்தின் அடையாளமாக இந்த கட்சி உருவாக்கியதோடு, பாரதத்திலே ஒரே இஸ்லாமியனுக்குத்தான் Y+ பாதுகாப்பு, அது வேலூர் இப்ராஹிமுக்குன்னு மத்திய அரசாங்கம் கடிதம் போட்டு கொடுத்திருக்குன்னா ஒன்னும் கொடுக்கல. உழைப்பு, அர்ப்பணிப்பு, நேர்மை, தியாகம், எதிர்பார்ப்பு இல்ல, அத்தனை கஷ்டங்களையும் சகிச்சுக்கிட்டு இங்க நிக்கிறோம்.